அதனுடைய 21வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பல நாட்களாக அழுது கொண்டே இருக்கலாம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரா? என் ஜெபம் கேட்கப்பட்டதா? என்னுடைய அழுகைக்கான காரணம் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை? நான் அழுது கொண்டே இருக்கிறேனே, அழுது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை? என் அழுகையை ஏன் பார்க்கவில்லை? என் அழுகையின் சத்தத்தை யாரும் கேட்கவில்லையே, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது துக்கத்தோடு இருக்கிறீர்களா? அல்லது சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய அழுகையின் சத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். உங்களுடைய அழுகையை அவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அழுது துக்கப்பட்டு போன உங்க காரியத்துல ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் தரப்போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இனி நீ அழுது கொண்டு இராதபடிக்கு உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதை கேட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்க வாழ்க்கையை அவர் துளிர்க்க பண்ண போகிறார். கடன் பாரத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா? அல்லது உங்க வாழ்க்கையில சம்பவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை கண்டு நீ அழுது கொண்டிருக்கிறாயா? என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வேலை ஸ்தலத்துல எந்த ஆசீர்வாதமும் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் உங்களுக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். உங்களுடைய அழுகையை ஆண்டவர் களிப்பாய் மாற்ற போகிறார். உங்களுடைய அழுததான காரணத்திற்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறாயா? அல்லது மனுஷர் செய்யும் தூசணமான வார்த்தைகளை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாயா? எதற்காக அழுகிறாய்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உடைய அழுகைக்கான காரணம் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய அழுகையை அவர் மாற்ற போகிறார். உடைய கண்ணீரை துடைக்க போகிறார். ஒரு மாறுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் சாதகமாய் மாற்ற போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகள் அழுகையோடு செய்கிற விண்ணப்பத்தை உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதை ஆண்டவரை நாங்கள் வேதத்திலே படித்திருக்கிறோம். ஆண்டவரை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரை யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. அவருடைய அழுகையின் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அவருடைய அழுகை மாறட்டும், முகம் மகிழ்ச்சியாக மாறட்டும், அவருடைய வாழ்க்கை துளிர்க்கட்டும். ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு கிருபை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.